இந்த வருஷம் மட்டும் 2024-25 மட்டுமே ஏஐ அண்டு கிராஸ் கட்டிங், ஜாப் கட்டிங், அப்புறம் வந்து ஆன்லைன் ஜாப், இதெல்லாம் பார்த்து ரீஸ்ட்ரக்சரிங் நடந்துட்டுருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்த வருஷம் மட்டுமே 4 லட்சம் பேர் வேலை இழந்திருக்காங்க இந்த வருஷம் மட்டும், டியூ டு ஏஐனால். பட் ஏஐனால் வேலை இழந்தீங்களா அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏஐ இஸ் நாட் யுவர் எனிமி, பட் த ஃபெல்லோ ஹூ நோ ஹவு டு யூஸ் ஏஐ இஸ் யுவர் எனிமி. ஓகே, ஏஐ வந்து எனிமி கிடையாது. அதாவது வந்து கலாம் சார் சொல்லியிருக்காரு, உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அப்போ என்னது கனவு காணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெஷின் cannot ட்ரீம், ஓகே, பட் யூ கேன் ட்ரீம். அதான் சொன்னீங்க, ஃபீலிங்ஸ். இட் cannot ஃபீல் த எமோஷன்ஸ். ஏஐ cannot ஃபீல் த எமோஷன். யார் சொன்னது? எமோஷன். ஏஐ cannot ஃபீல் த எமோஷன். பட் those who have a creativity can always make use of AI and win over the game. Okay, AI is not an enemy, but if you make it AI as a partner, then you are a successor. You will be successful. But AI enemy பார்த்தோம்னா நம்ம வந்து we will get replaced. When you do any mundane job or a routine job, then you are replaced. Then your work is replaced. But if you think creative thinking is the asset of our human capacity. அப்போ அந்த கிரியேட்டிவ் திங்கிங் வந்து கண்டிப்பாக வந்து ஏஐ வர்றதுனால யூ ஹேவ் டு எனேபிள் யுவர் ஸ்கில் செட். டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ டேலண்ட்டை வந்து இப்போ சாட்ஜிபிட்டியாக இருக்கட்டும், இல்லை மினி ஏஐ டூல்ஸ் வந்துருக்கு. அந்த ஏஐ டூல்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணலாம், ஒரு டிசைன் பண்ணலாம், ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக கேஸ் ஹிஸ்ட்ரி எழுதலாம். ஓகே, ஒரு அக்கௌண்டிங் பண்ணலாம், ஒரு எக்கனாமிக்ஸ் கால்குலேஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தென் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, இதெல்லாம் வந்து அடுத்து அரசியல் அறிவு கண்டிப்பாக வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சைலண்ட் பட் தே cannot பிகம் லீடர்ஸ். மாணவர்களுக்கு முயற்சி இருந்தால் தான் அவர்கள் முன்னால் வர முடியும். ஃபாலோவர்ஸ் கண்மூடித்தனமாக நம்பிக்கையில் மூடத்தனமாக ஃபாலோ பண்ணும்போது தான் உயிரிழப்பு ஏற்படுகிறது. அப்போ வி ஃபாலோ ஐடியாலஜி. எஸ், ஐடியாலஜி என்பது தான் முக்கியம். ஓகே, கொள்கையை ஃபாலோ பண்ணணும். அப்போ வந்து அது லீடராக இருந்தாலும் கொள்கையை ஃபாலோ பண்ணால் தான் லீடர். கொள்கையை ஃபாலோ பண்ணலைன்னா லீடர் கிடையாது. யூ கேன் லீட் த டீம். அப்போ கொள்கை இல்லாதவன் லீடர் ஆக முடியாது. அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்போ கொள்கையை பின்பற்றினால்தான் வந்து தலைவர் வந்து கொள்கையை பின்பற்றினா தான் அந்த கொள்கையை நோக்கி ஃபாலோவர்ஸும் பின்பற்றுவாங்க. தலைவரே பின்பற்றலைன்னா அப்புறம் எப்படி ஃபாலோவர் பின்பற்றுவாங்க? ஓகே, அப்போ என்ன ஆகும்? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பொலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகணும். ஒவ்வொருவரும் லீடர் தான், இன்வால்வ் ஆகும் ஒவ்வொருத்தரும் லீடர் தான் அப்படின்னீங்க. கரெக்ட். பாலிடிக்ஸ் என்பது அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது, அரசியல் தலைவராக வரணும்னாரு அப்துல் கலாம். அரசியல்வாதின்னு என்னது? சாதாரண அரசியல்வாதி ஊழல் பண்ணுவான், கொள்ளையெடுப்பான், எல்லாம் பண்ணுவான். பட் அரசியல் தலைவன் என்ன பண்ணுவான்? மக்களுக்கு நல்வழி காட்டுவான், மக்களுக்கு நல்ல கொள்கையை காட்டுவான். அதான் அரசியல்வாதிக்கும் அரசியல் தலைவனுக்குள்ள வித்தியாசம். ஸோ போராட்டத்தில் இருந்து தான், அடிமட்டத்தில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். தலைவன் ஷுட் அதாவது அண்டர்ஸ்டாண்ட் த பீப்புள். அது மக்களது மனங்களை உணர்ந்தவனாக தலைவன் இருக்கணும், மக்களது எண்ணங்களை உணர்ந்தவனாக தலைவர் இருக்கணும். எல்லோருடைய தேவையும் அறிந்து செயல்பட வேண்டும், தவறுகள் தட்டி கேட்கப்பட வேண்டும். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக உரிமை, இதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. தானாக நல்லது பண்ணுகிறோம் என்று வந்தால் அவர்கள் நோக்கம் என்ன என்று அறிய வேண்டும். அருமையான ஒரு பாயிண்ட் அது. திடீர்னு ஒருத்தர் நல்லது பண்ணுறான்னு வந்தால் அவன் யார், என்ன, எதுக்காக போகிறான், என்னதுக்காக பண்ணுறான், என்ன நோக்கம் என்பதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பாயிண்ட் அது. 5ல் விளையாதது 50ல் விளையாது, 5ல் விளையும்
அனைவரும் சமமாக நேர்மை இருக்கணும், அந்நேரையும் சமமாக நடத்தணும். ஓகே, சமூக நீதி வேணும். ஓகே, சமத்துவம் வேணும். இதெல்லாம் வந்து லைஃப் டைம் லாங் விஷன் வேணும், கோல் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. கரப்ஷன் வர்சஸ் டிரான்ஸ்பரன்சி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிஜத்தில் வாழ்கிறோமா இல்லை சமுதாயத்தின் கட்டாயத்தில் வாழ்கிறோமா என்ற பற்றி கடைசியாக பேசுனீங்க. அது வந்து அதாவது படிப்பு, திருமணம், குழந்தை, அடுத்து வந்து வீடு கட்டுறோம், அப்புறம் அப்படியே அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கோம், இதை விட்டு வெளியே வரணும், இதுக்குள்ளேயே மாட்டிக்கிறோம் நாங்கள் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க நீங்கள். அதில் வந்து என்னென்னா நல்ல விஷயங்களை வந்து என்றைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணால் தான். அறம் செய்ய விரும்பு சொன்னது ஔவையார், கரெக்ட். ஆறுவது சினம், இது அவங்க ஔவையார் சொன்னார். நோய் நாடி நோய் முதல் நாடி, வாய் நாடி அது வாய்ப்பை செயல், யார் சொன்னது? திருவள்ளுவர் சொன்னார். உணவே மருந்து. ஓகே, மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றியது போற்றி, திருவள்ளுவர் சொன்னார். இப்போ இந்த திருவள்ளுவராக இருக்கட்டும், நம்ம இவங்கெல்லாம் இருக்கட்டும், இவங்கெல்லாம் நம்மளுக்கு முன்னோர்களாக இருந்து நல்ல விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட்டு என்னது? ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோவராக இருந்தால் ஜெயிக்க முடியும். நான் வந்து 20 வருஷமாக கலாம் சாருடைய ஃபாலோவர் தான். இல்லைன்னா என்னால் வந்து ஒரு லீடர்ஷிப்பாக வர முடியாது. ஃபாலோ பண்ணது, அவருடைய ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணதுனால தான், அவருடைய கூடயே இருந்ததுனால தான், அவருடைய கொள்கைகளை நான் ஃபாலோ பண்ணதுனால தான் எனக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு இல்லையா. ஃபாலோ பண்ணலைன்னா வராது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் யூ டு ஃபாலோ. அப்போ யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு முதல்ல கற்றுக்கிறோமோ அவங்க வந்து நல்ல லீடராக எமர்ஜ் ஆவாங்க. ஒன்ஸ் யூ நோ ஹவு டு ஃபாலோ அதர்ஸ், தென் ஒன்ஸ் யூ நோ ஹவு டு லிசன் அதர்ஸ், தென் யூ வில் எமர்ஜ் as a good leader. லீடர்ஷிப் என்பது எப்போ வரும்? when there is a crisis you have to become a leader. ஓகே, கிரைசிஸ் வர்றப்ப you have to show your leadership quality, whether the crisis at the house or crisis at the society or crisis at the working place or any place for that matter. ஓகே, அப்போ அந்த வரணும், அந்த லெவலில் எமர்ஜ் ஆகும். அப்படின்னு என்னது லீடர்னு என்னது, எப்படி வரணும்? அப்போ நல்ல விஷயங்கள் தெரியணும் உங்களுக்கு. ஓகே, நல்ல விஷயங்கள் என்ன? நம்ம வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கான நல்ல விஷயங்கள் என்ன, முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம மன ஆரோக்கியத்திற்கான நல்ல விஷயங்கள் என்ன, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கான நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ எதுக்கு படிக்கிறோம்? புத்தகங்கள் அதிகமாக ஏன் படிக்கிறோம்? நல்ல அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு தான். அடுத்த நம்மளும் அதை பட்டு தான் திருந்தணும்னு அவசியம் கிடையாது. நம்மளும் பட்டு தான் திருந்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம அனுபவங்களை படிக்கும் பொழுது அந்த அனுபவங்கள் நம்மளுக்கு பாடமாக அமையும். அந்த பாடங்கள் நம்மளை வந்து தவறு செய்யாமல் தடுக்கும். அப்போ அந்த தவறு செய்யாமல் தடுக்கத்தான் லீடர்ஷிப் குவாலிட்டி உங்கள் மனசில் பில்டப் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிட்டே இருக்க முடியும். அப்போ என்ன ஆகுது? நீங்கள் when you are good follower then you are a good leader. ஓகே, அப்போ என்ன வேணும்? அடுத்தவங்கள லிசன் பண்ணணும், நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும், நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து லிசன் பண்ணணும். எது சரி என்பதை பகுத்தறியக்கூடிய சிந்தனை. யார் என்ன சொன்னாலும் சரி, ஓகே, அதை கேட்கணும் முதல்ல. ஃபஸ்ட்டு யூ டு லிசன். சொல்கிறவங்க விஷயத்தை கேட்கணும். அது வந்து சரியாக இருக்கா? அது வந்து ஒரு சைடில் வந்து அறிவுக்கு அது வந்து பொருத்தமாக இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து அறிவுக்கு பொருத்தமாக இருக்கா, இல்லை மூடத்தனமாக இருக்கா? ரெண்டாவது, அறிவுக்கு பொருத்தமாக இருக்கா, இல்லை அது மூடத்தனமாக இருக்கா, இல்லை கண்மூடித்தனமாக நீ இதை சொல்ல இப்படி தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்லை அது வந்து புரிந்து கொண்டு இது சரிதான், இது நல்லது தான், இதை ஃபாலோ பண்ணால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் என்று நம்மை அதை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நீங்கள் வந்து முதல்ல அனலைஸ் பண்ணுறதுக்குரிய பகுத்தறிவு வேணும், ரேஷனல் திங்கிங்.
அப்போ அந்த ரேஷனல் திங்கிங் இருந்தால் மட்டும்தான் கேள்வி கேட்கக்கூடிய பக்குவம் எப்போ உங்களுக்கு வருதோ அப்போ நீங்கள் லீடர் ஆகிட்டீங்க. ஒன்ஸ் யூ நோ ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ், கரெக்டான கேள்வி கேட்டு இதுக்கான விடை கிடச்சிருச்சு அப்படின்னா வீண் வாதம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. என்னது வீண் வாதம்? வம்புக்கு பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை. அதில் சரியான பதில் கிடைக்கும் போதும் அதை நீங்கள் புரிந்து கொண்டு ஓகே அதை நீங்கள் திங்க் பண்ணணும். யூ ஹேவ் டு திங்க், யூ ஹேவ் டு கீப் அசஸ் யுவர் செல்ஃப். சரிதானா? அறிவுக்கு சரியாக இருக்கா? சமத்துவமாக இருக்கா? சமூக நீதியாக இருக்கா? அனைவரையும் மதிக்கக்கூடியதாக இருக்கா? மூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கா? ரேஷனலாக இருக்கா? இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா, திங்க் பண்ணும்போதும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கரெக்டான ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஒரு தவறாக சொன்னால் கூட அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. கரெக்ட்? அப்போ ஏன்னா நீங்கள் ரேஷனலாக திங்க் பண்ணதுனால தான் அந்த தவறை சுட்டி காட்ட முடியும், இல்லைன்னா தவறை சுட்டி காட்ட முடியாது. அப்போ ரேஷனல் திங்கிங் இஸ் வெரி வெரி எசென்சியல். அந்த பகுத்தறிவு சிந்தனை வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியல். யார் என்ன சொன்னாலும் சரி அதை பகுத்தறிவோடு சிந்திக்கணும், பகுத்தறிவோடு கேள்வி கேட்கணும், பகுத்தறிவோடு அதை வந்து பார்க்கணும். ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது லீடர்ஷிப். லீடர்ஷிப் எப்படி வரும்? லீடர் ஷுட் ஹேவ் எ விஷன். லீடர்ன்றது ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். லீடராக இருந்தால் உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை. எப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வை? உங்கள் லைஃப்பை பற்றி உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். இந்த சமுதாய பற்றிய ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டும். இந்த நாட்டை பற்றி ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டும். இந்த உலகத்தை பற்றி ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டும். அப்போ எத்தனை பார்வை? ஓகே, உங்கள் லைஃப்பை பற்றி ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். உங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். நான் எந்த லெவலில் நான் என்னுடைய லைஃப்பில் முன்னேறணும், என் ஃபேமிலி, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, என்னோடய முன்னோர்கள் இப்படி இந்த லெவலுக்கு இந்த ஃபேமிலியை கொண்டாந்து விட்டுருக்காங்க, இந்த ஃபேமிலியை நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு எடுக்க வேண்டிய பொறுப்பு மட்டும் இல்லை, நான் இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளாக வாழ்ந்துட்டு போகணும். என்னை பார்த்து எனக்கு வரக்கூடிய தலைமுறை, எங்கள் அண்ணன் இப்படி இருந்தார், எங்கள் அக்கா இப்படி இருந்தாங்க, அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். அப்போ இன்ஸ்பயர் ஆகணும்னா என்னது? டீச்சர் வந்து எல்லா டீச்சரும் பாடம் நடத்துகிறவங்க அத்தனை பேரும் டீச்சர் தான். ஓகே, பாடத்தை நடத்துகிறவங்க அத்தனை பேரும் அறிவோட பாடம் நடத்துகிறவங்க அத்தனை பேரும் டீச்சர்ஸ். ஓகே, பட்டு ஒரு சில டீச்சரால் மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்திறமையை கண்டறிந்து வெளியே கொண்டாட முடியும். அவங்க தான் கிரேட் டீச்சர். யார் கிரேட் டீச்சரு? உங்களுக்குள்ளே என்ன தனித்திறமை இருக்குது என்பதை கண்டறிந்து வெளிக்கொண்டு வருவர் யார்? அவங்க தான் கிரேட் டீச்சர். பட் த டீச்சர், இன்ஸ்பயர்டு டீச்சர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யார்? தன் செயலால், தன் நடத்தையால், தனது அறிவால், தனது திறனால் அடுத்தவங்களை இன்ஸ்பயர் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் இன்ஸ்பயர்ட் டீச்சர். அப்போ இன்ஸ்பயர்ட் டீச்சர் மட்டும் கிடையாது, அவங்க இன்ஸ்பயர் லீடர்ஸ். அவங்க யார்? இன்ஸ்பயர்டு லீடர்ஸ். அப்போ அவங்க தான் இன்ஸ்பயர்ட் லீடர்ஸ். அப்போ எப்படி இன்ஸ்பயர் பண்ணுறாங்க? அடுத்தவங்களோட தன் செயலால், தன்னுடைய நடத்தையால் இன்ஸ்பயர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் லீடர்ஸ். அப்போ லீடருக்கு என்ன இருக்கணும்? லீடர் ஷுட் ஹேவ் எ விஷன். லீடர் ஷுட் ட்ரான்ஸ்ஃபார்ம் த விஷன் இன்டு மிஷன். ஒரு பெரிய விஷனை வந்து ஒரு எந்த ஒரு செயற்கரிய சாதனையும் சின்ன சின்ன செயல்களை செயற்கரிய முறையில் செய்வதால் தான் படைக்கப்படுகிறது. சின்ன சின்ன செயல்களை செயற்கரிய முறையில் செய்வதால் தான் சாதனைகள் படைக்கப்படுகிறது. அப்படின்னது த விஷன் ஹேஸ் டு பி converted into mission. A leader should practice transparency in each and every action. இந்த லீடர்னா எப்படி இருக்கணும்? பிராக்டிஸ், வெளிப்படைத்தன்மையாக லீடர் நடந்து கொள்ள வேண்டும். டிரான்ஸ்பரன்சி இன் ஈச் அண்ட் எவரி ஆக்ஷன். லீடர் should have a courage in taking decision. என்னது? லீடர் ஒரு முடிவெடுத்தா தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற அவனோ அதான் லீடர். Leader should accept the failure by himself and give the success to his team members. ஓகே, அவன் தான் லீடர். ஓகே, ஃபெயிலியர் என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். நான் தான், என் ஃபெயிலியர் வந்தால் எனக்கு, என்னால் தான் அந்த ஃபெயிலியர். ஆனால் சக்ஸஸ் வந்தால் இட் இஸ் கிவ் யூ த சக்ஸஸ் டு த டீம் மெம்பர்ஸ். அவன் தான் லீடர். ஓகே, a leader should walk into an unexplored path.
அப்படின்னது யாரும் நடக்காத புது பாதையை திங்க் பண்ணி அந்த பாதையில் உங்களை வழிநடத்தி செல்பவன் தான் தலைவன். ஓகே, யாரும் நடக்காத புது பாதையை காட்டி இந்த பாதையில் வா நம்ம ஜெயிப்போம் என்று உங்களை வழிநடத்தி செல்பவன் தான் தலைவன். அந்த அந்த வழிநடத்தினா முதல்ல அவனுக்கு அந்த நம்பிக்கை வேணும். அந்த பாதையில் நான் போனால் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை அந்த லீடருக்கு வேணும். அப்போ தான் அவன் ஜெயிக்க முடியும். லீடர் should have a walk into an unexplored path. Leader should practice transparency in every action. ஓகே, அப்போ நேர்மையாக நடக்க வேண்டும். நேர்மையை ஒவ்வொரு காரியத்திலையும் வெளிப்படுத்தணும். லீடர் ஷுட் பிராக்டிஸ் டெமோக்ரஸி. அப்படி என்னது? நம்மளுடைய செயல்களில் ஜனநாயகத்தன்மை வேண்டும். ஜனநாயகத்தன்மை என்னது? அடுத்தவர் கருத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பண்பு நலன்கள் வேண்டும். அப்போ அந்த டெமோக்ரஸி இல்லாமல் போகிறதுனால தான் என்னது, பெரும்பாலான கட்சிகள் வந்து இன்னைக்கு அழிஞ்சு போகிறது காரணம். ஒரு லீடர் இண்டிவிஜுவல் பார்ட்டி ஒரு செலிபிரிட்டி போயிட்டார் அப்படின்னா அந்த கட்சியே போயிடும். ஆனால் கொள்கை உள்ள பார்ட்டி அப்படி போகாது. ஐடியாலஜி உள்ள பார்ட்டியால், ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ட்டியால், ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ட்டியால் இந்த லீடர் போயிட்டால் அடுத்த லீடர் எமர்ஜ் ஆவாங்க. அடுத்த லீடர் வந்து எல்லாரும் சேர்ந்து கூடி சேர்ந்து அடுத்தவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. அங்கே தான் ஜனநாயகம் வருது. ஓகே, லீடர் ஷுட் ஒர்க் வித் இன்டெகிரிட்டி அண்ட் சக்சீட் வித் இன்டெகிரிட்டி. என்னது? எல்லாரும் ஒர்க் பண்ண முடியும் இன்டெகிரிட்டியோட. என்னது? நேர்மையாக உழைக்க வேண்டும், நேர்மையாக வெற்றி பெற வேண்டும். ஆனால் நேர்மையாக உழைக்க முடியும். எல்லாராலையும் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க நீங்கள். ஆனால் நேர்மையாக வெற்றி பெற முடியுமா? எப்போ முடியும் நேர்மையாக வெற்றி பெற முடியும்? இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நேர்மையாக வெற்றி பெற முடியும். என்னது? விஷன் இருக்கணும், அதை மிஷனை மாற்றணும், கரேஜ் இருக்கணும், யாரும் நடக்காத புது பாதையில் நடக்கணும், டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கணும், சக்ஸஸை டீமுக்கு கொடுக்கணும், ஃபெயிலியரை நம்ம ஏற்றுக்கணும். ஓகே, அப்போ வந்து ஜனநாயகத்தோடு நடக்கணும். இத்தனை நடந்தால் நேர்மையாக உழைக்கலாம், நேர்மையாக வெற்றி பெறலாம். ஓகே, அங்கே தான் லீடர்ஷிப் ரோல் வருது. அப்போ லீடர், எவரிபடி ஷுட் பிகம் எ லீடர். ஓகே, அப்போ எப்போ ஆகும்? நீங்கள் நல்ல ஃபாலோவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லீடராக எமர்ஜ் ஆக முடியும். ஓகே, அது ஒன்று ஃபஸ்ட்டு. ரெண்டாவது லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி பிடிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க, அதாவது நாங்கள் வந்து ஒரு கூட்டுக்குள்ளே எங்கள் சமுதாயம் எங்களை அடைக்குது. இந்த சமுதாயம் வந்து படி படி படி, அடுத்துனது வேலை வேலை, அடுத்துனது கல்யாணம் கல்யாணம், அடுத்து குழந்தை, அடுத்து இந்த இந்த ரொட்டீனுக்குள்ளே போய் நாங்கள் மாட்டிக்கிறோம். இதிலேருந்து வெளியே வாங்க சொன்னீங்களா? அதாவது இதில் தான் நீங்கள் வந்து ஒன்றை புரிஞ்சுக்கணும். அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது. அறிவு என்பது வந்து உங்களை வளர்த்து கொள்வதற்கு அறிவு வேணும். ஓகே, அதுக்கு என்ன வேணும்? கல்வி வேணும். கல்வி வேணும். அது வந்து உங்களுக்கு அறிவை கொடுக்குது, உங்களை மேம்படுத்துது, உங்களுடைய லைஃப்பில் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்கிறது அறிவு. ஆனால் கடமைன்னு ஒன்று இருக்குது. ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது பையனோ பொண்ணோ, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு, கடவுள் என்ன கொடுத்துருக்காரு? பல்கி பெருகக்கூடிய விதையினுடைய வித்தை கொடுத்துருக்காரு. இல்லைன்னா இந்த உலகம் பல்கி பெருகாது. இந்த உலகம் வந்து பல்கி பெருகாது, அடுத்த நிலைக்கு போகாது. அப்போ அந்த கடமைன்னு ஒன்று இருக்குது. யாருக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமை அஸ் அ ஃபேமிலியாக, அது வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் அஸ் அ கடமை. கடமைக்கும் இது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கட்டுப்பாடு என்பது உங்களை வந்து நீ இப்படி செய்யாத அப்படி செய்யாதன்றது கட்டுப்பாடு. ஆனால் இதை செய்ய வேண்டும் என்பது கடமை. அது வந்து உங்களுக்கு இட்ட விதி. அந்த கடமையை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் உருவாக்கி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை உருவாக்கணும். அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நீங்கள் உங்களுடைய நாலேஜை அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்தணும். உங்களுடைய அறிவை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும். அந்த அறிவு அந்த ஜென்ரேஷனை, இந்த உலகத்தை அந்த ஜென்ரேஷனை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். இது வந்து ரிலே ரேஸ் மாதிரி தான் அது. அப்போ அதை கடமைன்னு நினைக்க முடியாது, கட்டுப்பாடு அல்ல. ஓகே, அடுத்தது அங்கே தான் உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வருது.
உங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய அறிவும் உங்களுடைய திறமையும் என்னைக்கு உங்களுக்கு தலைமை பண்பை கொடுக்குது. அந்த தலைமை பண்பு உங்களை குடும்பத்தில் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் மட்டுமல்ல, இந்த நாட்டில் தலைவனாக உயர்த்துது. ஓகே ஓகே. ஸோ யூ ஹேவ் டு பிகம் லீடர்ஸ். ஓகே. அப்போ என்னது, லட்சியம் கொண்ட யாரும் அடிமைப்படுத்த முடியாது. யூ ஹேவ் அ விஷன், யூ ஹேவ் அ லட்சியம், உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு லட்சியம்னு ஒன்று இருந்துச்சுன்னா உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. லட்சியம் இல்லை அப்படின்னா ஓகே, குரங்கு வந்து மண்டையில் ஏறி உட்காந்துக்கும். ஓகே. அந்த குரங்கு உங்களை கண்ணை பிடிச்சிருக்கும், காதை பிடிச்சிருக்கும், சடை பிடிச்சிருக்கும், எல்லாத்தையும் பிடிச்சிருக்கும். அது சோசியல் மீடியாவாக இருக்கலாம், ஓகே, யூடியூப்பாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், இல்லை வீடியோ கேம்ஸாக இருக்கலாம், ஓகே, இல்லை போதை விரதம் இருக்கலாம், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஓகே, இல்லை லவ்வாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே. லட்சியம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த லட்சியத்தை நோக்கி உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கடமையும் உங்களுக்கு புரியும். ஓகே. உங்கள் அறிவு உங்களுக்கு கை கொடுக்கும், கடமை உங்களை வழிநடத்தும், நீங்கள் தலைவர்களாக மாறுவீர்கள். வாழ்த்துக்கள்.